வளநரசு. நான் மூலக்கடை சென்னையிலேருந்து வரேன். நான் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவன். எங்கள் சர்ச்சில் வந்து பெண்களும் ஆண்களும் வலது சைடும் இடது சைடும் இருப்பாங்க. ஆனால் உங்கள் தொழுகை கூடங்களில் ஆண்கள் மட்டும் முன்னாடி இருக்கீங்க, பெண்கள் ஏன் பின்னாடி இருக்கீங்க? வேறு இன்னொன்று வந்து உங்கள் பெண் எல்லா இந்த ஆட்களையும் பார்த்தாலும் கிறிஸ்டின் ஆட்களையும் பார்த்தாலும் முகம் தெரிகிற போல இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் இதில் வந்து பெண்கள் ஃபுல்லும் மூடி இருக்காங்களே, யாருன்னு பக்கத்தில் இருக்கிற யாரு கூட தெரியாத நிலைமையில் இருக்கு. அது என்ன காரணம்? சரி, அதான் என்ன கேட்குறாருன்னா, வழிபாட்டு தலங்களில் கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களில் ஆண்கள் வலது பக்கம் பெண்கள் இடது பக்கம் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய வழிபாட்டு தலங்களில் பெண்களை பின்னாடி ஆண்களை முன்னாடி பெண்களை பின்னாடி வச்சிருக்கிறீங்க என்றும், பெண்களுடைய முகத்தை ஏன் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் பெண்கள் சம்பந்தம் ஒரே கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் வந்து நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினுடைய இதை பள்ளிவாசலில் பார்த்துருப்பார் நினைக்கிறேன். பெண்களுக்கு இடம் கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க. நாங்கள் நடத்துகிற பள்ளியில் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமை. அதிகமான பள்ளிவாசல்களில் பெண்கள் அனுமதிக்கிறது கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் தொழுகைக்கு போவார்களே தவிர பெண்கள் போவது கிடையாது. நாங்கள் இந்த அங்கெல்லாம் வந்து ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலுக்கு தொழ வர்றாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் அனுமதிச்சாங்க. நபிகள் நாயகம் அனுமதிச்சதை நீ எப்படி தடுப்ப என்று சொல்லி நாங்கள் பெரிய எங்கள் மக்கள் மத்தியிலே புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி குரானில் இருக்கிற அனுமதியை, நபி சொன்ன அனுமதியை நீ தடுக்க முடியாது என்று சொல்லி பெண்களும் வழிபாட்டு தலத்துக்கு வரணும் என்கிற ஒரு நிலையை மக்கள்கிட்ட நீ கொண்டு வந்துட்டோம். பெருநாள் தொழுகை எல்லாத்துலேயும் பெண்கள் இன்னைக்கு வர்றாங்க. பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் எங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு பள்ளியில் பார்த்துருப்பார். ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, பெண்கள் பின்னாடி நிற்பாங்கங்கிற வகையில். அவர் எதுக்கு இதை மாதிரி வைக்கிறோம் என்று சொன்னால், இப்போ ஆண்கள் பெண்கள் வலது தான் இருக்கிற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நெரிசலில் ஒரு ஆமை நீங்கள் திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்க, பக்கத்து சீட்டில் பொம்பளை இருக்குன்னு வைங்களேன், கரண்ட் போச்சுன்னு வைங்க, என்ன செய்வான்? இவன் வேலையை காட்டிடுவான். ஆம்பளைங்கிற காட்டிடுவான், கேட்டால் நான் இல்லைங்கன்னு சொல்லிடுவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அருகருக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தில் இனத்தியா சில்ம ஆண்டு ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு வைங்களேன், அது வந்து அந்த வழிபாட்டு தலத்துக்கு பிரச்சனை ஆகி போயிடும். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒருத்தன் இருந்து உழைஞ்சிட்டான்னு வைங்களேன், அது பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்கள் பள்ளிக்கு வரலாம், முதல் வரிசையில் ஆண்கள் பின்னாடி பெண்கள். அது என்ன பாதிப்பு வரப்போகிறது? முன்னாடி பொம்பளை விட்டோன்னா இவன் என்ன செய்வான்? அப்போ வேற மாதிரி ஆயிடுவான். முன்னாடி பொம்பளை பின்னாடி ஆம்பளை இருந்தான்னு வைங்களேன், அப்போவும் இவனுடைய ஆம்பளுடைய எண்ணங்கள் வந்து, அதாவது சொல்லுவாங்க, மரத்துக்கு சேலையை கட்டினா கூட இவன் வந்து வேற மாதிரி பார்ப்பாண்டு. ஆம்பளுடைய என்னன்னா, ஒரு கல்லுக்கு சேலையை கட்டினா கூட என்ன செய்வான்? அது ஒரு டைப்பாக பார்வோம். இப்படியே ஒரு வக்கிர புத்தி படைத்தவர்கள் ஆண்களில் கொஞ்சம் இருக்கிறார்கள், எல்லாரும் அல்ல, அந்த மாதிரி இருக்கிறார்கள். அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் என்ன செய்யணும், பெண்களை முன்னாடி விட்டாலும் வேற மாதிரி வருது. இப்படி பக்கத்து பக்கத்து வலது ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு நேரம் ஒரு இல்லாட்டி ஏதாவது அசம்பாவிதம் வந்துடலாம். பிரச்சனை எல்லாம் வழிபாடு, பிரச்சனை எல்லாம் போயிட்டே இருக்கணும். அதனால் முன்னாடி நபிகள் நாயகம் காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க. ஃப்ரெண்டில் ஆண்கள் இருக்கட்டும், பின்னாடி பெண்கள் இருக்கட்டும்ட்டாங்க. இதில் என்ன உரிமை பாதிக்கப்படுது ஒன்றும் கிடையாது. அந்த கடவுள் தான் வணங்க போகிறோம், அவங்க கடவுள் தான் கேட்க போகிறாங்க, ஒரே மாதிரி தான் வழிபாடு செய்ய போகிறோம். முன்பின் இருப்பது என்பது உடல்கூறு ரீதியாக அது தேவைப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால அதை செஞ்சுருக்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த முகத்தை மறைத்தல் சொல்கிறாங்க இல்லையா, முகத்தை மறைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு, அதுக்கு சில சம்பந்தம் இல்லை. சில பெண்கள் அப்படி மறைக்கிறார்கள். எங்கள் மார்க்கத்தில் அப்படி சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த பெண்களுக்கான இந்த ஆடை விஷயத்தை இஸ்லாம் சொல்லும் பொழுது குர்ஆனில் சொல்லப்படுகிறது, முஸ்லிமான பெண்கள் வந்து தங்கள் உடலை வந்து மேலாடைகளால் போர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அறியப்பட வேண்டும் என்கிற ஒரு வாசகத்தை குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இந்த ஆடைகளை போர்த்திய பிறகு அவர்கள் அறியப்பட வேண்டும். அறியப்பட யாருன்னு தெரியணும். யார் என்று தெரியும் வகையில் தான் உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் காலத்தில் எத்தனை பெண்கள் வந்து நபிகள் நாயகத்தை வந்து பார்த்து கேள்வி கேட்க வருகிறார்கள். யார் என்று தெரியும் விதத்தில் தான் வந்தார்கள், முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை. கருப்பு நிற பெண் வந்தார்கள், இந்த மாதிரி பெண் வந்தார்கள், வயசான கிளை வந்தார்கள் என்றெல்லாம் அந்த அறிவிக்கப்படுகிற செய்தியை அவங்க முகத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. அதனால் இந்த முகத்தை மறைத்தல் என்பது வந்து பிற்காலத்தில் யாரோ உண்டாக்கின ஒரு சித்தாந்தம் தானே தவிர ஒரு மனிதன் தன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை மறைக்குமாறு இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அதனால பெண்களும் முகம் தெரியணும், கை தெரியணும், மற்ற விஷயங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட கலரில் இருக்க வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு ஆடை வைத்து மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப முகமும் தெரியாமல் மறைத்துக் கொண்டு இருப்பார்களே, ஆனால் அது குர்ஆனுடைய கட்டளைக்கு மாற்றமானது. அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை, நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த முகத்தையும் மறைத்துக் கொள்ளுதல் என்பது பல தவறுகளுக்கு இடம் கொடுக்கும். என்ன தவறு இடம் கொடுக்கும்? ஒரு தீவிரவாத செயலில், ஒரு திருட்டில், ஒரு கெட்ட செயலில் ஈடுபடுறான்னு வைங்க,
அவன் ஒரு ஆம்புலன்னு வச்சுக்கிறோம், அவனே இந்த மாதிரி போட்டுட்டு போனால் யார் பார்க்க போகிறான்னு போய் அழகாக திருட்டு வந்துடுவான். இந்த நம்ம முகத்தை மறைத்து கொண்டு சில பெண்கள் பழகுவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு செய்கிற ஒரு ஆம்பளைக்கு கூட துணையான யார் நீக்கிய பார்த்துட்டு இருக்க போகிறான். அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தவறான தொழில் செய்யக்கூடிய ஒரு நடிகை கோர்ட்டில் கூட்டு வந்தாங்க, விபச்சாரத்தில் தொழில் பண்ணான்னு கூட்டு வந்தாங்க. அவன் இந்த மாதிரி போட்டு வர்றான், யாரும் பார்த்து பேப்பர்காரன் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் புவனேஸ்வரிங்கிற பேரில் ஒரு நடிகையை கொண்டு வர்றாங்க கோர்ட்டுக்கு. அவன் இந்த மாதிரி போட்டுட்டு என்ன செய்யறா, முஸ்லீம் மாதிரி கோர்ட்டில் நின்று ஓடி போயிட்டான். அப்போ இது மாதிரியான காரியங்கள்லாம் வரும். அதே மாதிரி பேப்பரில் படித்தோம், ஒரு பெண்கள் கல்லூரிங்க காலையில் ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான் பெண்கள் கல்லூரியில். இப்படி ராத்திரி வரைக்கும் இருந்து சாயந்தரம் ஸ்கூல் காலேஜ் முடிகிற வரைக்கும் இருந்திருக்கிறான். சாயந்தரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க காலை இதை பார்த்து ஆம்பளை கால் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆம்பளை. அப்போ இந்த பொம்பளை எல்லாம் பாத்ரூம் போகும்போது வெளியே எல்லாத்தையும் பார்த்துருப்பானே, அங்கேயே இருந்திருக்கிறான் பொம்பளை மாதிரியே, புர்கா போட்ட பொம்பளை மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறான். எப்போ கண்டுபிடிக்கப்படுது, காலையில் போனவொன்னே சாயந்தரம் பிடிக்கிறாங்க. எதனால் எது வழிவகுத்தது? நம்ம இப்படி முகத்தை மறைத்து மார்க்கம் சில பேர் மறைக்கிறார்கள், நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறானே. இந்த மாதிரி ஒருத்தன் நுழைஞ்சி ஒரு ஆம்பளை கூட இப்படி செஞ்சுட்டு போயிடுவானே. இது நல்லதா, இது இஸ்லாத்தில் உள்ளதா? ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சால் தானே நல்லது. ஒருத்தன் வண்டியில் போகிறான், பின்னாடி முகம் தெரிகிற மாதிரி போனாங்கன்னா கரெக்டான ஆள் விளங்கிடலாம். முகம் தெரியாமல் போனால் யார் முண்டாட்டியும் நாங்கள் கூட்டிகிட்டு போகலாமே. ஏன் மட்டும் நீங்கள் நினச்சிக்கிறீங்கல்ல, முகம் தெரியாதுல்லங்க. அப்போ இது முகம் தெரியாமல் இருந்தால் மிஸ்யூஸ் பண்ண வழி இருக்கா இல்லையா? இஸ்லாமும் இது தடுக்கிறது, நம்ம அறிவும் சொல்லுகிறது. இது உலகம் பூரா இஸ்லாத்து கெட்ட பேர் ஏற்படும். நாங்கள் முஸ்லீம் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அந்த மாதிரி பெண்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அட்ரஸை கொடுங்க. முகத்தை மறைக்க கூடாது என்பதற்குரிய குர்ஆன் வசனங்கள், அதுக்குரிய ஆதாரங்கள், அது சம்பந்தமாக நடந்த விவாத சீடிகள்லாம் உங்கள்கிட்ட தர்றோம். நீங்கள் பார்த்துட்டு மார்க்கத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையர்கள் பெண்கள் வந்திருக்கிறாங்க, சில பேர் அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னா அவங்க மார்க்கத்தில் உள்ளது நினைச்சு செய்கிறாங்க, வேணும்னு செய்யலை. இஸ்லாத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்று அவங்க தாய் தந்தையரோ கணவரோ சகோதரோ சொல்லியிருப்பார்கள். அவங்களுக்கு சரியானதை நாங்கள் புரிய வைத்து ஓரளவுக்கு மாற்றி கொண்டு வருகிறோம். இப்படி இது மாதிரி சபைக்கு வரக்கூடியவர்கள் நாங்கள் ஆதாரங்களை கொடுப்போம், அவங்களும் மாறுவார்கள். முகத்தை மறைக்கணும்னு இஸ்லாம் சொல்லவே கிடையாது, முகத்தை திறந்து வைக்கணும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால அவங்க யார் என்று அறியப்படும் வகையில் தான் ஆடை அணியணும். குர்ஆனுடைய கட்டளை என்னன்னு கேட்டால் இன்னார்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அது முகம் தெரிஞ்சான முடியும், முகத்தை மறைச்சா இன்னார்னு எப்படி சொல்லுவீங்க? அதனால முகத்தை மறைத்தல் இன்னும் சொல்ல போனால் பாரதியாரோட பாட்டில் படித்தார், தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல். தில்லி துருக்கர் பண்ணி போயிட்டாங்க, இஸ்லாம் செய்யலத. அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, செஞ்சது யாரு? தில்லி துருக்கர் செய்த வழக்கமடின்றார். தில்லியில் உள்ளவங்க செஞ்சு விட்டாங்க, இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் கூட ஒரு டைப்பை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதனால இஸ்லாத்துக்கு இது சம்பந்தம் கிடையாது, பிற்காலத்தில் உண்டாக்கின பழக்கம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி யாராவது சரி நினைக்கக்கூடிய பெண்கள் இருந்தால், விளக்கம் கொடுக்க தேவைப்பட்ட பெண்கள் இருந்தால் ஒரு அட்ரஸ் கொடுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஆவணங்களும் ஃப்ரீயாக இலவசமாக, அதுக்குரிய சீடிகள், அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய பேப்பர் கட்டிங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வணக்கம்.